சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க தமிழ் வந்துட்டு சோப்பு வலிக்கி அப்படி கீழே விழுந்து வயிற்றுல அடிபட்டுருது. அவங்க ஒரே கதறாங்க. அத தாமரை கிட்ட இருந்தும் ஈஸ்வர் கிட்ட இருந்தும் தப்பிச்சு அவங்களே பாவம் கீழே விழுந்து கதறிக்கிட்டு இருக்காங்க. சேது வேகமா ஓடியாது, என்ன தமிழ் ஆச்சு அப்படின்னு கேட்டு தமிழ் அப்படியே குண்டுகட்டா தூக்கிட்டு கார்ல போட்டு போறாரு. மலர்கிட்ட சொல்றாங்க, தமிழே கீழே விழுந்துட்டா, வயிறு வலிக்குதுன்னு சொல்றா, நான் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறேன், நீ வீட்டுல எல்லாருக்கிட்டையும் சொல்லிரு அப்படின்னு சொல்லிட்டு சேது வேகமா தமிழை கூட்டிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போறாரு. எங்க எனக்கு ரொம்ப வலிக்குதுங்க, வயிறும் வலிக்குது, காலும் வலிக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கதறிக்கிட்டு இருக்காங்க. ஒண்ணும் இல்ல தமிழ், நீ எதுக்கும் பயப்படாத, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது வேகமா வண்டி எடுத்துட்டு போறாரு. வண்டி எடுத்துட்டு போயிட்டு ஆஸ்பத்திரியில போய் தமிழை அட்மிட் பண்றாரு. மேடம், இந்த மாதிரி திடீர்னு அவங்க வீட்டுல அடிபட்டு கீழே விழுந்துட்டாங்க, வயிற்றுல குழந்தை இருக்கு, குழந்தைக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன் அப்படின்னு டாக்டர் கிட்ட சேது கெஞ்சுறாரு. அப்புறம் டாக்டரும் வந்துட்டு தமிழை செக் பண்றாங்க. சார், நாங்க ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு தான் எதா இருந்தாலும் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே சேது அப்படியே உடைஞ்சு போய் நிக்கிறாரு. இங்க பார்த்தா தமிழ் கதறிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அழுகுறாங்க. அப்பதான் மோகனா, வசந்தி, செல்லப்பாண்டி, மலர் எல்லாரும் வந்துடுறாங்க. என்னாச்சு சேது அப்படின்னு சொல்லிட்டு இங்க அப்பத்தா கேக்குறாங்க. எல்லாரும் கேட்கும் போது அப்பதான் இந்த மாதிரி தமிழை சோப்பு வலிக்கு கீழே விழுந்துட்டா, பாவம் கீழே ரொம்ப கதற ஆரம்பிச்சுட்டா, வயிறு வலிக்குதுன்னு வேற சொன்னா, நான் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு வந்து டாக்டர் கிட்ட கேட்டா ஸ்கேன் பண்ணிட்டு தான் எதா இருந்தாலும் சொல்ல முடியும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சேது வந்து அப்படியே கலங்கி போய் நிக்கிறாரு. இங்க அப்பதான் வந்து, ஐயோ இப்பதான் என் குடும்பத்துல ஒவ்வொரு விஷயமா நல்லதான் நடந்துச்சு, போயும் யாரு கண்டு போட்டுச்சோ தெரியல, இப்படி புள்ளத்தாச்சி பிள்ளைக்கு இப்படியா நடக்கணும், ஆத்தாசி இலக்காரி கருப்பு, நீதான் என் பிள்ளையோட வீடு வந்து சேர்க்கணும் நல்லபடியா அப்படின்னு அப்பதான் ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்காங்க. வசந்தி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. மோகனாவும் அழுதுகிட்டு இருக்காங்க. வேகமா வந்து இந்த நம்ம சேது வந்து ஆஸ்பத்திரியில அங்க சாமி படத்துக்கு முன்னாடி வந்து, பிள்ளையாரப்பா, இந்த மாதிரி அவ வயிற்றுல வளர்ற புள்ளைய நம்பிதான் வாழ்ந்துகிட்டு இருக்கா, அவ வயிற்றுல வளர்ற குழந்தைக்கும் அவளுக்கும் எதுவுமே ஆகக்கூடாது, நீதான் தாயையும் பிள்ளையும் நல்லபடியா கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்காரு. இத அப்பத்தா பாத்துட்டு, பாத்தியாடி பொண்டாட்டிக்கு ஒண்ணுனதும் அப்படி கதறான், மனசுல இப்படி பாசத்தை வச்சுக்கிட்டு ஏன்னா இப்படி அவளை விட்டு பிரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறானோ தெரியல. அவ கதறும் போது ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம அப்படியே அவளை தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கான். தான் பொண்டாட்டி அப்படின்றதுனால தானே அவனுக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் அதை நினைச்சு அழுதுகிட்டு இருக்காங்க. அப்புறம் தமிழுக்கு வந்து பெயின் கில்லர் போட்டு படுக்க வச்சிருக்காங்க. இங்க பார்த்தா ராஜாங்கத்துக்கும் வந்துட்டு மனசெல்லாம் உறுத்துது. ஐயோ, நம்ம வீட்டு வாரிச வயிற்றுல சுமந்துகிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் வந்து அவரோட முதல் மனைவி மீனாட்சி படம் முன்னாடி போய் அழுகிறாரு. நீயே தமிழ்ச்செல்வி வயிற்றுல மகளா வந்து பிறக்க போறேன் அப்படின்னு சொன்னேல, இப்போ அவ வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு ஆபத்து வரப்போகுது, நீதான் எப்படியாவது அந்த குழந்தையும் தாயையும் நல்லபடியா வீடு வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் வந்து மீனாட்சி போட்டோ முன்னாடி உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காரு. இங்கிட்ட பார்த்தா அந்த சாவித்திரியும் தாமரையும் வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்குங்க. நம்ம காலையில எண்ணெயை ஊத்துனோம், இவ வலிக்கு விழுந்து அப்ப விழுவான்னு பார்த்தா இவ என்னடா தனக்கு தானே சூனியம் வச்ச மாதிரி அவளே போய் விழுந்துட்டா. இப்ப புள்ள இருகட்டமா இருக்கு, வீட்டுக்கு வருமோ வராதோ தெரியல, அப்படியே இவ வயிற்றுல வர்ற கழு அழிஞ்சிட்டா நிம்மதியா போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி பேசிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா இங்கிட்டு ஈஸ்வரிக்கு சித்ராவுக்கு கொண்டாட்டம் ஆகிருது. காலையில குளிய வெட்டினது வேஸ்டா போச்சேமா, அவளுக்கே அவ குளிய வெட்டிக்கிட்டா பாத்தேல. ஆமாடி, அவ நம்ம விரிச்ச வலையில விழுகாம அவளே போய் சிக்கிட்டா, அவ வயிற்றுல